ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். யது வம்சாச்சாரியத்வாத் சுநிப்ருதமிதம் யது வம்சாச்சாரியத்வாத் சுநிப்ருதமிதம் ஆர்யகார்யமிதி கதயன் ஆர்யகார்யமிதி கதயன் கர்கோ நிர்கதபுலகச்சக்ரே கர்கோ நிர்கதபுலகச்சக்ரே தவ சாக்ரஜஸ்ய நாமானி தவ சாக்ரஜஸ்ய நாமானி யது வம்சாச்சாரியத்வாத் சுநிப்ருதமிதம் ஆர்யகார்யமிதி கதயன் யது வம்சாச்சாரியத்வாத் சுநிப்ருதமிதம் ஆர்யகார்யமிதி கதயன் கர்கோ நிர்கதபுலகச்சக்ரே தவ சாக்ரஜஸ்ய நாமானி கர்கோ நிர்கதபுலகச்சக்ரே தவ சாக்ரஜஸ்ய நாமானி. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஆர்ய மதிப்பிற்குரியவரே, யதுவம்ச ஆச்சரியத்வாத் யதுகுலத்திற்கு நான் குருவாக இருப்பதால் இந்த பெயர் சூட்டும் சடங்கு சுனிப்ருதம் காரியம் மிக ரகசியமாக செய்யப்பட வேண்டும். இதி கதயன் கர்கக என்று கூறியபடி கர்கமுனிவர் நிர்கத புலகக மேனி புல்லரிக்க ச அக்ரஜஸ்ய தவ தமயனுடன் கூடிய உனக்கு நாமானி சக்கரே திருப்பெயர்களை சூட்டினார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். யது வம்சாச்சாரியத்வாத் சுநிப்ருதமிதம் ஆர்யகார்யமிதி கதயன் கர்கோ நிர்கதபுலகச்சக்ரே தவ சாக்ரஜஸ்ய நாமானி. நந்தகோபரால் அன்புடன் வரவேற்கப்பட்டு நாமகரணம் செய்விக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார் கர்கமுனிவர். நந்தகோபருக்கு தவமிருந்து அருமையாய் பொக்கிஷமாய் பிறந்த குழந்தை. அதனால் அவர் இதை பெரிய விழாவாக செய்ய ஆசைப்படலாம். ஆனால் வசுதேவர் நாமகரணம் ரகசியமாக செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். கர்க முனிவருக்கும் அது எதனால நல்லா தெரியும். கர்கர் இந்த நாமகரணத்தை ஊரறிய நடத்தி வச்சார்னா அது யதுவம்சத்தை சேர்ந்த குழந்தை. ஏற்கனவே அங்கே ஆயர்பாடியில் வளர்ந்து கொண்டிருக்கிற குழந்தை வசுதேவரோட குழந்தையாக இருக்கலாம்னு கம்சனுக்கு நிறைய சந்தேகம் இருந்தது. இப்படி கர்கர் நாமகரணம் செய்து வைத்தா கம்சனோட சந்தேகம் ஊர்ஜிதமாயிடும். அதனால குழந்தைக்கு மேலும் ஆபத்துக்கள் வரும். அதனால் கர்கமுனிவர் என்ன சொன்னார்னா, அதிகமாக விளக்காமல் நந்தகோபர்கிட்ட நான் யதுகுலத்துக்கு, அதாவது வசுதேவருடைய குடும்பத்துக்கு ஆச்சாரியன், அதனால் இந்த நாமகரணம் ரகசியமாக செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார். பகவானுக்கு நாமகரணம் செய்ய போகிறோம்னு நினைக்கிற போதே அவருக்கு மெய் சிலிர்த்ததா. மிகுந்த மகிழ்ச்சியோட உனக்கும் உன் தமையனுக்கும் நாமகரணம் செய்து வைத்தார் கர்கர்.